மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். இந்தியாவில் உறுப்பு தான விகிதம் 10 இலட்சம் மக்களுக்கு ஏறக்குறைய தானமளிப்பவர் 1 என்ற அளவில் மிகவும் குறைவாக இருப்பதால் உறுப்புகளின் தேவை கிடைப்பதற்கும் இடையிலான இடைவெளி மிகப்பெரியதாக உள்ளது. இந்தச் சூழலில் உயிருடன் இருப்பவர்கள் மற்றும் மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து பெறப்படும் உறுப்புதானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மேம்பட்ட உறுப்பு மாற்று சிகிச்சை நுட்பங்களை கையாள்வதும் மேலும் பல உயிர்களை காப்பாற்றுவதற்கு முக்கியமாகும் என்று மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் நிபுணர்கள் தெரிவித்தனர். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அனுசரிக்கப்படும் உலக உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு மருத்துவமனை ஏற்பாடு செய்திருந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மருத்துவ நிபுணர்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கினர். இந்த நிபுணர்கள் குழுவில் இரைப்பை குடலியல் துறையின் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை துறையின் இயக்குனர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ரமேஷ் அர்த்தனாரி, மருத்துவ நிர்வாக அதிகாரி டாக்டர் பி கண்ணன், சிறுநீரகவியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் கே சம்பத்குமார், சிறுநீரக அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் ஆர் ரவிச்சந்திரன், மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை இரைப்பை குடலியல் துறையின் துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் என் மோகன் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ராமச்சந்திரன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். நாங்க இந்த மீட்டிங் வச்ச காரணம் ஒரு முடிவு, அதுல 6-7 நபர்களுக்கு உயிர் கொடுக்கும். ஒருத்தர்கிட்டேருந்து 2 கிட்னி, 1 லிவர், 2 லங்கில் ஒவ்வொரு லங்கு கூட கொடுக்கலாம், ஹார்ட் கொடுக்கலாம், 6 பேருக்கு உயிர் கொடுக்கலாம். இப்போ நிறைய அதர் ஆர்கன்ஸும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. ஒன்றுக்கு பை சரியில்லைன்னா அதையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளவோ உறுப்பு, ஸ்கின் பூரா எடுத்துக்கிறாங்க, எலும்பு எடுக்கிறாங்க சில இடத்துல. அதில் ஆனால் அதிலலாம் கம்ப்ளீட்டாக உடம்பை எடுத்துன்னு போய் ஆகணும். உங்களுக்கு புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ ஒன்றும் கிடைக்காது. அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் ஆஷஸ் தான் கொடுப்பாங்க. பட் அது மாதிரி நிறையா பண்ணலாம். இப்போ இந்தியாவில் நமக்கு என்ன தேவைனாக்கா, இப்போ அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரி ஒருத்தர் நான் ரெடியாக இருக்கேன் கொடுக்கறதுக்குன்னு சொன்னால் அதை பதிவு செய்யணும். அதுக்கு அவங்க எதில் பதிவு செய்யறாங்கன்னா டிரைவர்ஸ் லைசன்ஸில். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எல்லோரும் வச்சுருப்பேன். ஏன்னா லைசன்ஸ் இல்லாத நீங்கள் ஓட்ட முடியாது. 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த லைசன்ஸில் நீங்கள் சொல்லுங்க ஐ வில் பி அன் ஆர்கன் டோனர் அப்படின்னு அவன் கொடுத்துருந்தானா, அப்போ அங்கே சட்டம் படி அவன்கிட்டேருந்து உடுப்புகள் யாரையும் கேட்காத எடுக்கலாம். இங்கே நாம் அதில் எழுதினாலும் கேட்க முடியாது. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காரு அவர் கொடுப்பேடான்னு. அவங்க கொடுக்க முயற்சி ஓகேனாக்கா தான் எடுக்க முடியும், இல்லாட்டி எடுக்க முடியாது. ஸோ இது சட்டம் மாதிரி ஏதாவது கொடுத்தாக்கா தானங்கள் ஜாஸ்தியாகும். Jellicate dhotis and shirts from the house of Plateau.